அத்தியாயம் 50. லாங்ஹாஃப் சென்னின் துணை விலங்கு பாகம் 4. விட்டுவிடு. உனக்கு மனமில்லாமல் இருக்கலாம், ஆனால் இது உன் எதிர்கால பயிற்சிகளை பாதிக்காது. நீயே ஒரு மாயாஜால மிருகத்தை பழக்கப்படுத்திக் கொண்டால் கூட இந்த உருமாறிய இர்ஃபயர் பல்லியை விட வலிமையான ஒன்றை பெறுவாய் என்று வருத்தத்துடன் கூறினார் பெரியவர். லாங்ஹாஃப் சென் தலை குனிந்து இர்ஃபயர் பல்லியின் கண்களை பார்த்தான். ஒப்பந்தத்தால் இணைந்திருந்ததால் அந்த இர்ஃபயர் பல்லியின் மனநிலையை அவனால் உணர முடிந்தது. அந்தச் சிறுவன் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டான் போல. அதன் முகத்தில் பயம், தனிமை, வலி மற்றும் மனமில்லாமை நிறைந்திருந்தன. லாங்ஹாஃப் சென்னுக்கு ஒரு வலிமையான துணை விலங்கு தேவைதான். ஆனால் இர்ஃபயர் பல்லியின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்ததும் அவனுக்கு ஓட்டின் மலையை விட்டு பெற்றோர்கள் பிரிந்து சென்றது நினைவுக்கு வந்தது. அப்போதும் அவன் இதே உணர்வுகளை தானே அனுபவித்தான். இது என் துணை, எப்படி இவனை கைவிட முடியும்? பெரியவரே, வேறு வழியே இல்லையா? இவனை நான் கைவிட விரும்பவில்லை என்று கூறி லாங்ஹாஃப் சென் குனிந்து அதன் அழுக்கு படிந்த அடர் சிவப்பு நிற இரத்தம் தோய்ந்த உடலை சிறிதும் அருவருக்காமல் அணைத்து கொண்டான். லாங்ஹாஃப் சென்னின் அணைப்பில் இர்ஃபயர் பல்லியின் மனநிலை மேம்பட்டது. ஒரு நெருங்கிய உறவினரை கண்ட குழந்தையைப் போல லாங்ஹாஃப் சென்னின் மார்பில் தன் தலையை அசைத்தது. அதன் 2 தடித்த உறுதியான நகங்கள் லாங்ஹாஃப் சென்னின் தோளை பற்றி கொண்டு அவனது ஆடைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டன. பெரியவர் ஒரு கணம் தயங்கினார், பிறகு மெதுவாக பெருமூச்சு விட்டார். நீ மிகவும் நல்ல மனதுடன் இருக்கிறாய். வழியில்லாமல் இல்லை, ஆனால் அது உன் உடலுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும். லாங்ஹாஃப் சென் 25 கிலோ எடை கொண்ட இர்ஃபயர் பல்லியை தூக்கிக் கொண்டு தன் இதய துடிப்பை உணர்ந்தபடி உதடுகளை இறுக்கினான். பெரியவரே, எனக்கு வழிகாட்டுங்கள். பெரியவரின் குரல் தணிந்தது. அவன் உயிருடன் இந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அவனது உடலியல் அமைப்பை மாற்ற வேண்டும். அதன் இருள் தன்மையை ஒளி தன்மையாக மாற்ற வேண்டும். அப்போதான் அவன் பாதுகாப்பாக வெளியேற முடியும். ஹுவா திகைத்து போனார். பெரியவரே, அது அவ்வளவு யதார்த்தமாக தெரியவில்லையே. இருள் தன்மை கொண்ட உடல் எப்படி ஒளி தன்மையாக மாறும்? பெரியவர் பதிலளித்தார், நிச்சயமாக நம்மால் முடியாது, ஆனால் அவனால் முடியும். இந்த சம ஒப்பந்தத்தின் மூலம் இந்த இர்ஃபயர் பல்லி உன்னிடமிருந்து நிறைய சக்தியை பெறுகிறது. உன் உடலில் இருக்கும் வலுவான ஒளி தன்மையை பயன்படுத்தி உன் இரத்தத்தை இர்ஃபயர் பல்லியின் உடலுக்குள் செலுத்தி அதன் இருள் தன்மையை கழுவி விடலாம். ஹுவா ஒரு ஆழமான மூச்சை இழுத்தார். அவரது பனிக்கட்டி போன்ற முகத்தில் குழப்பம் தென்பட்டது. அதை செய்ய எவ்வளவு இரத்தம் தேவைப்படும்? பெரியவர் தலையை அசைத்தார். எனக்கும் தெரியவில்லை. செயல்முறையின் போது இர்ஃபயர் பல்லி லாங்ஹாஃப் சென்னின் இரத்தத்தை எவ்வளவு எதிர்க்கிறது, அதேபோல் அவனது இரத்தத்தில் உள்ள ஒளி தன்மை ஆற்றலின் தரம் ஆகியவற்றை பொறுத்தது. இது வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியடைந்தாலும் சரி, இந்த சிறுவனின் உயிர் சக்தி குறையும். என் கருத்துப்படி இதுபோன்ற ஒரு 2ஆம் படி மாயாஜால மிருகத்தை காப்பாற்றுவது உண்மையில் மதிப்புக்குரியதல்ல. ஹாஃப் சென். ஹுவா லாங்ஹாஃப் சென்னின் திசையில் திரும்பினார். அவர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிர்ச்சியடைந்திருந்தார். ஆசிரியர், எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே என் முடிவை எடுத்துவிட்டேன். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் நுழைந்ததால் இதுவே எனக்கும் இவனுக்கும் இடையே உள்ள விதி. இவ்வளவு சிறியவனை நான் கைவிட்டு இவனது வாழ்க்கையை துறந்தால் நான் எப்படி ஒரு பாதுகாவலர் வீரனாக இருக்கத் தகுதியுடையவன் ஆவேன்? லாங்ஹாஃப் சென் உறுதியுடன் இர்ஃபயர் பல்லியை தன் அணைப்பில் இறுக்கமாக பிடித்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக குனிந்து பெரியவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தினான். அதை எப்படிச் செய்வது என்று பெரியவரின் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கிறேன். பெரியவர் பெருமூச்சு விட்டார். உன் குணத்துடன் கூடிய ஒரு சிறுவன் உண்மையில் அரிதான ஒன்று. இந்த முறை ஒரு வலிமையான துணை விலங்கை பெறவில்லை என்றாலும் உன் எதிர்கால சாதனைகள் எல்லையற்றதாக இருக்கும். முறை எளிமையானது. உங்கள் சம ஒப்பந்தத்தை பயன்படுத்தி உங்கள் இரத்தத்தை ஒப்பந்த அடையாளம் வழியாக அவன் உடலில் செல்லவிடு. ரொம்ப நன்றி, பெரியவரே. லாங்ஹாஃப் சென் விரைவாக பதிலளித்துவிட்டு மெதுவாக குனிந்து தரையில் இருந்த இர்ஃபயர் பல்லியை எதிர்கொண்டான். இர்ஃபயர் பல்லி தலையை தூக்கி லாங்ஹாஃப் சென்னை பார்த்து இடைவிடாமல் ஹூ என்று சத்தம் எழுப்பியது. பயப்படாதே, உன்னை காப்பாற்ற நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். நான் ஏற்கனவே உன் துணை. என்னால் உன்னை பாதுகாக்க முடியவில்லை என்றால் நான் எப்படி ஒரு பாதுகாவலர் வீரனாக கருதப்படுவேன்? லாங்ஹாஃப் சென் குறுக்கு கால்கள் போட்டு இர்ஃபயர் பல்லியை எதிர்கொண்டபடி உட்கார்ந்தான். யோசிப்பதற்கு முன்பே அவன் இரு பக்கங்களிலும் இருந்த சம அடையாளங்களை இழுத்து நெருக்கினான்.
சம ஒப்பந்தம் சம அழைப்பு ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு மனிதன் இணைப்பை தொடங்கி கோரிக்கையை தொடங்க வேண்டும். இதன் மூலம் மாயாஜால மிருகத்தை அழைக்க முடியும். லாங்ஹாஃப் சென்னின் நெற்றியில் ஒரு ஊதா நிற பிரகாசம் ஒரு துளி போல ஒளிர்ந்தது. அந்த ஊதா நிற ஒளி படிப்படியாக ஒரு நகத்தின் அளவு வரை வளர்ந்து அவனது நெற்றியில் மங்கலாக தெரிந்தது. ஓ! ஊனமுற்ற பெரியவர் ஹுவாவை ஆச்சரியத்துடன் பார்த்தார். இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அவனது ஒப்பந்த அடையாளம் மிகவும் சிக்கலானதாக தெரிகிறது. பொதுவாக ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட மாயாஜால மிருகம் எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு சிக்கலானதாக ஒப்பந்த அடையாளம் இருக்கும். ஹுவா சந்தேகத்துடன் பார்த்தார். என்ன, அது வெறும் ஒரு சிறிய ஒளியின் புள்ளியல்லவா? பெரியவர் தலையை அசைத்தார். இல்லை, அது அவ்வளவு எளிதல்ல. ஒப்பந்த அடையாளம் இந்த ஊதா ஒளியால் மூடப்பட்டிருக்கிறது. அது எப்படி உருவானது என்று என்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அது நிச்சயமாக அவ்வளவு எளிதல்ல. இந்த எர்ஃபயர் பல்லியை பார். லாங்ஹாஃப் சென்னின் ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டதும் அவனது நெற்றியிலும் எர்ஃபயர் பல்லியின் உடலிலும் ஒரு ஒப்பந்த அடையாளம் தோன்றியது. பொதுவாக மனிதன் மற்றும் மாயாஜால மிருகம் இருவருக்கும் நெற்றியில் ஒப்பந்த அடையாளம் தோன்ற வேண்டும். ஆனால் இந்த எர்ஃபயர் பல்லியின் விஷயத்தில் அது அப்படி இல்லை. ஒரு பெரிய பிரகாசமான ஊதா நிற வடிவம் அதன் முதுகில் மெதுவாகத் தோன்றியது. அது பல்லியை கிட்டத்தட்ட முழுவதுமாக மூடியது. இந்த அடர்த்தியான பிரகாசமான ஊதா நிறம் ஒரு மூடுபனி போல அதன் முதுகை மூடியது. லாங்ஹாஃப் சென்னின் தலையை விட பல மடங்கு பெரியதாக இருந்தாலும் அதன் முதுகில் மூடியிருந்த ஊதா நிற மூடுபனியின் வடிவத்தை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. லாங்ஹாஃப் சென் அமைதியான குரலில் எர்ஃபயர் பல்லியிடம் கூறினான், சிறுவனே, பயப்படாதே. என் இரத்தத்தில் உள்ள ஒளி தன்மையை பயன்படுத்தி உன் உடலின் தன்மையை மாற்றுவேன். அது வலிக்குமா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும், சரியா? அவன் வார்த்தைகளை கேட்டதும் எர்ஃபயர் பல்லி எதிர்பாராதவிதமாக தலையசைத்தது. அது புரிந்து கொண்டது போல காட்சியளித்தது. அதன் 2 சிவப்பு கண்களும் நன்றியுடனும் பாசத்துடனும் நிறைந்திருந்தன. லாங்ஹாஃப் சென் தன் 2 கைகளையும் தூக்கினான். அவனது இடது கை ஆள்காட்டி விரலில் ஒரு மெல்லிய பந்து தோன்றியது. உடனடியாக அவனது விரல் நுனியில் இருந்து ஒரு தங்க நிற ஒளி தோன்றியது. அது சுமார் 6.6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு தங்க ஒளியை வெளியிட்டது. உள் ஆன்மீக சக்தியை வெளிப்புறப்படுத்துதல். இந்த திறன் 4ஆம் தர வீரர்களின் அடையாளம். 3ஆம் படி வீரர்கள் மின்னல் வெட்டு திறனை பயன்படுத்தி தங்கள் ஆன்மீக சக்தியை வெளிப்புறப்படுத்த முடியும். ஆனால் 4ஆம் படி பெறும் வீரர்களுக்கு தங்கள் ஆன்மீக சக்தியை வெளிப்புறப்படுத்த ஒரு திறன் தேவையில்லை. ஒரு பொன் ஒளியின் தீப்பொறியுடன் லாங்ஹாஃப் சென் தன் வலது மணிக்கட்டை வெட்டினான். இந்த தருணத்தில் புதிய இரத்தம் பீரிட்டு எர்ஃபயர் பல்லியின் முதுகில் இருந்த பெரிய அடையாளத்திற்குள் பாய்ந்தது. துணை விலங்கு அலறியது. எர்ஃபயர் பல்லி தன் தலையை தூக்கியது. அதன் உடல் அதிர்ந்தது. அதன் 4 நகங்கள் பெரும் உடல் சக்தியை பயன்படுத்தி தரையில் இருந்த ஆன்மீக அடையாளத்தை பிடித்து தன் உடலை நிலைப்படுத்தி திடீரென நகரவிடாமல் தடுத்து கொண்டது. ஊனமுற்ற பெரியவர் மீண்டும் ஒரு ஆச்சரியமான முகத்தை காட்டினார். இந்த எர்ஃபயர் பல்லி உண்மையிலேயே மனரீதியாக திறமையானது. அதன் தோற்றத்தை விட இது மிகவும் மர்மமானது என்று தோன்றுகிறது. ஹுவா ஒருவித கட்டாய புன்னகையை காட்டினார். அது உண்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். லாங்ஹாஃப் சென் இதை தொடர்வதை தடுக்க அவர் உண்மையிலேயே விரும்பினார். ஒரு 2ஆம் படி எர்ஃபயர் பல்லி உண்மையில் அவனுக்கு மதிப்புக்குரியது அல்ல. அதோடு அரை வருடத்தில் டெமான் ஹன் தேர்வு போட்டி நடைபெறப் போகிறது. இந்த நேரத்தில் அவனது உயிர் சக்தி குறைந்தால் லாங்ஹாஃப் சென் போட்டியை சமாளிக்க முடியுமா என்பது நிச்சயமற்றது. எனினும் தனது இந்த சீடனை அவரால் உண்மையிலேயே தடுக்க முடியுமா? லாங்ஹாஃப் சென் தன் மன உறுதியை இழக்கவில்லை. அவன் நம்பிக்கையை கைவிடவில்லை. ஹுவாவின் பார்வையில் இது டெமான் ஹண்டர் பட்டத்தை விடவும் விலைமதிப்பற்றது. லாங்ஹாஃப் சென்னின் இரத்தம் எர்ஃபயர் பல்லியின் முதுகில் இருந்த அடையாளத்தின் மீது சொட்டியது. உடனடியாக அதில் உருகி தங்க நிற ஒளிவட்டங்கள் இந்த ஊதா அடையாளத்தை சுற்றிலும் பரவி இந்த எர்ஃபயர் பல்லியின் முழு உடலையும் மூடியது. ஒவ்வொரு தங்க ஒளியின் ஒளிவட்டமும் சுற்றிலும் பாய்ந்ததும் எர்ஃபயர் பல்லியின் உடல் நடுங்கியது. அதன் உடல் மின் அதிர்ச்சிகளை தாங்குவது போல. எனினும் முன்பு போலவே அது நகரவில்லை. அதேபோல் தங்க ஒளிவட்டங்களின் அடுக்குக்கு அடுக்காகச் சுற்றிலும் பாய்ந்தது. ஒரு பயங்கரமான இருள் தன்மை கொண்ட வாயு எர்ஃபயர் பல்லியின் உடலில் இருந்து வெளியேறி படிப்படியாக கலைந்தது.